நம்மளுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் வந்து அவருடைய பிரஸ் மீட்ல கிளியரா சொல்றாரு. நாங்கள் ஆபரேஷன் சிந்தூர் வந்து அங்க இருக்கிற தீவிரவாத நிலையங்கள், தலைமையகம் அது மீது தான் குறிவைத்து துல்லியமாக குறிவைத்து தாக்குதல் நடத்தினோம். பாகிஸ்தான் ராணுவத்து மீதோ அவர்களுடைய ராணுவ அசட்கள் மேலேயோ டிப்ளாய்மெண்ட் மேலேயோ நாங்க எந்த தாக்குதல் நாங்க நடத்தல. அதை வந்து அன்றைக்கே நாங்க எங்களுடைய ஹாட்லைன், அதாவது டிஜிஎம் டைரக்டர் ஜெனரல் மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் வந்து 2 ராணுவத்திற்கு ஹாட்லைன் கம்யூனிகேஷன் இருக்கும். அவங்க வந்து எப்பெல்லாம் நடந்ததுன்னா 2 பேரும் எடுத்து பேசுவாங்க. அப்போ வந்து சொல்லும்போது அவங்க பாகிஸ்தான் தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க கிளியரா, நாங்க வந்து உங்களை நாங்க அட்டாக் பண்ணல, உங்களுடைய தீவிரவாத முகாம் மீது நாங்க தாக்குதல் நடத்தினோம், ஏனென்றால் நீங்கள் தாக்குதல் நடத்த அவங்க மீது நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டீர்கள் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க. அதற்கு வந்து இப்போ எந்த ஒரு டிஜிஎம்ஓ கால் வந்து நம்ம கிட்ட கால் ரெக்கார்ட் இருக்கும், எல்லாமே அபிஷியலா ரெக்கார்ட் ஆகும். இப்ப பாகிஸ்தான்ல இருந்து இப்ப இது வரைக்கும் பாகிஸ்தான்ல இருந்தோ இல்ல வேற எங்க இருந்தோ வந்து இல்ல இந்தியா தான் எங்களை கான்டாக்ட் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க கால் பண்ணிருக்காங்க, இங்க கால் ரெக்கார்ட் இருக்கும். டிஜிஎம்ஓ வந்து இங்க கால் பண்ணிருக்கிறது கால் ரெக்கார்ட் இருக்கும். சோ இதற்கப்புறம் இந்தியா வந்து தெள்ள தெளிவாக 10 மணிக்கு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்து அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியிடம் பேசியிருக்காங்க. மத்த அவங்களுடைய பாதுகாப்புத்துறை ஆலோசகர்கிட்ட பேசியிருக்காரு ரூபியோ. அப்ப என்ன சொல்றாங்க, நீங்கள் வந்து இந்தியாவுடைய டிஜிஎம்ஓ கிட்ட பேசுங்க. ஏன்னா டிஜிஎம்ஓ லெவல் ஆல்ரெடி கம்யூனிகேஷன் இருக்கு. நீங்கள் டிஜிஎம்ஓ ஃபோன் பண்ணுங்க, ஃபோன் பண்ணி சொல்லுங்க நாங்க வந்து எஸ்கலேட் பண்ண விரும்பல அப்படின்னு. உடனே அவர் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு, நாங்க வந்து இது வந்து எஸ்கலேட் பண்ண விரும்பல அப்படின்னு. ஓகே, நீங்க எஸ்கலேட் பண்ணீங்கன்னா நாங்க பதிலடி தாக்குதல் நடத்த மாட்டோம்.